நமக்கு சாதனைதான் பயன் தரும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக பேராசிரியர் யூ.டி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்காங்க. ஐயாவோட சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் யூ.டி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்கள் எம்.காம், எம்.ஃபில், எல்.எல்.பி மற்றும் நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே டிப்ளோமா, எம்.ஏ, எம்.சி பட்டமும் பெற்றுள்ளார்கள். சென்னை ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்ற ட்ரஸ்டில் இருந்து இணைந்து சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்கள் வணிகவியல் துறையில் ஆசிரியராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று முழு நேரமும் மனவளக்கலையில் சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய பெருமைமிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பானது சாதனை தான் பயன் தரும். இந்த தலைப்புக்கு முத்தாய்ப்பாக ஒரு கவி சாமியால் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கவி தான் இப்போ முதல்ல சொல்லும்போது கூட, அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் அவசியமே இல்லை, இனி மேலும் மேலும் அறநூல்கள் எத்தனையோ இந்நாள் மட்டும் அறிஞர் பலர் அளித்துள்ளால் அவையே போதும், அறம்பழரா நெறியில் நின்று மக்கள் வாழ அவசியமாம் பொருட்களோடு கல்வி கிட்ட அறவோரே திட்டமிட்டு அமுல் செய்வீரே, அதனால் அறம் வளரும் உலகும் உய்யும் அப்படின்று மகிழ்ச்சியுடைய கவியில இதை ஆரம்பிக்குது. சாமிஜி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அறநெறி தான் சாதனை அப்படின்னு சொல்றாரு. இப்போ சாதனை என்னன்னா, ஒரு தனி மனிதன் அவனுடைய அறிவை கொண்டு அவனுடைய வளர்ச்சிக்காகவும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் தன்னை உயர்த்திக் கொள்வதோடு தான் பயன்பெறுவதோடு சமுதாயத்திற்கு இன்னல் இல்லாமல் ஒத்துமுதவியும் வாழ்கின்ற ஒரு பக்குவத்தை அளிப்பதாகும். அப்போ அந்த வகையிலே சாதனை தான் பயன் தரும் என்ற வகையிலே சாமிஜி ஒரு 7 விதமான விதிகளை சொல்றார். சாதனை தான் பயன் தரும், சாதனை தான் ஒரு தனி மனிதனை உயர்த்தும், சாதனை தான் ஒருவனை பிறரிடமிருந்து பிரித்து காட்டும். இப்போ இந்த 2 விஷயங்களும் சாதனையால் தான் முடியுது. பல்வேறு நிலைகளை நம்ம கடந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம். உலக சமுதாயம், மனித குலம் முதல் உலகம் தோன்றியதிலிருந்து, இந்த பிரபஞ்சம் தோன்றி உலகம் தோன்றி பிரபஞ்சம் தோன்றி உலகம் தோன்றி இந்த நாள் மட்டும் நாம் கண்ட விளக்கங்கள், அறிஞர் பலர்களால் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்கள், வேதங்கள், மறை நூல்கள், அதான் சொல்றாங்க. 3 விதமான விஷயங்களை சொல்றோம். ஒன்று சுருதி, நுட்பம், ஆராய்ச்சின்னு சொல்றோம். சுருதின்னா அந்த தத்துவ ஞானம் மற்றும் சமய நூல்களின் வழி வந்த விளக்கங்கள். 2வது நுட்பம். நுட்பம் என்னும்போது தர்க்க நெறி என்று சொல்லப்படுகின்ற தர்க்க விஞ்ஞானம். 3வது ஆராய்ச்சின்னு சொல்றோம். ஆராய்ச்சின்னு சொல்லும்போது ஆராய்ச்சியாளர்களின் சொந்த ஆராய்ச்சி தொடர்பான அறிவு சம்பந்தமான கருத்துக்கள். இந்த 3 தான். எல்லாமே இது எப்படி வந்திருக்குன்னா, பலவரால பல மக்களால் அளிக்கப்பட்ட அறிஞர் பெருமக்களால், பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர் பெருமக்கள், நாம் இன்றைக்கு காணுகின்ற எல்லா வளங்களும் நம்மளுடைய முன்னோர்களால் அளிக்கப்பட்டது. அரசியல், பொருளாதாரம், அறிவியல், சமுதாயம், கலை, பண்பாடு எல்லாமே முன்னோர்களால் அருளப்பட்ட ஒன்றுதான். இதை குறிப்பா நம்ம சாமி சொல்லும்போது ரொம்ப விளக்கமா சொல்றாரு. அதுதான் இறை திருக்குறள்ல கூட சொல்லும்போது, அன்பும் அருளும் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இறை உணர்வு அற வாழ்க்கை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சாதனையே அறநெறி என்னும் போது சாதனைக்கு அடிப்படை இறை உணர்வு, அற வாழ்க்கை. அதுதான் திருக்குறள்ல சொல்லும்போது கூட, வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துல என்ன 2 தான் அடிப்படை, அறம், இறை உணர்வு, அற வாழ்க்கை. அதுதான் சாமிஜி 7 விதிகளை சொல்றாரு. அந்த 7 விதிகள்ல முன்னோட்டமாக சொல்லப்படுகின்றது 2 முக்கியமான கருத்துக்களை சொல்றார். இதை நம்ம மொத்தமா சுருக்க பார்த்தோம்னா, இது வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் தான், வேற ஒண்ணும் இல்லை. பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையான போதும், உறவுகளின் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான தொடர்பு நிலை பெற்ற போதும்,
துறவுநிலை முடிவாக பெற்ற போதும் தூய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு சாமிஜி சொல்றார். சாமிஜி என்ன சொல்றாருன்னா, பிறவியின் நோக்கம் என்ன? வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை. எனினும் வந்து பிறந்து விட்டோம், வாழ வேண்டும், ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து பற்றி வாழ உள்ள உரிமை அனைவருக்கும் பொதுவே, வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ள அனைவரும் ஒன்று கூடி வகுத்துடுவோம் ஒரு புதிய திட்டம் வளமாய் வாழ. இந்த உலகத்துல பிறவியின் நோக்கம் என்ன? பிறவியின் தெளிந்த அறிவின் விழிப்பில் நுழைந்து தூயவரை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே தொடர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவிருந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்கி நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் காணும் நிறைவாழ்வாம் நெறி, அதுவே யோகமாகும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை நெறி என்ன? பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுதல். தெரிந்தோ தெரியாமலோ பிறவியின் நோக்கத்தை நாம் என்ன, இறைநிலை உணர்வோடு நோக்கிய பயணத்தில் தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இறை நோக்கிய பயணம் தான். ஆனா நம்ம பார்த்தோம்னா, மேலோட்டமாக பார்த்தோம்னா இச்சை வயப்பட்ட நிலையிலேயே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இச்சை என்பது இயற்கையின் எய்ச்சிப்பதோ ஒரு இயங்கும் உடலுக்கு. ஆசை இல்லாத மனுஷன் இல்லை. இப்ப ஆசை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஆனா இந்த ஆசை எதை நோக்கி போனன்னா, புலன்மயக்கத்திலிருந்து விடுபட்டு அறிவின் மேலோங்கிய வளர்ச்சியில போகணும். அப்போ அறிவின் வளர்ச்சிக்கு போகும்போது சாமி சொல்லக்கூடிய 2 கருத்துக்கள் என்னன்னா, இறை உணர்வு, அற வாழ்க்கை. அதான் நம்ம கூட படிக்கும்போது கூட நம்ம பாடத்திட்டத்தில் கூட தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3 அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். வாழ்க்கை நோக்கம், வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவம் என்பது தான் இயற்கை, சமுதாயம் என்ற 3 இடையே இணைப்புல நம்ம வாழ்க்கை நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு யாருக்கு துன்பம் தராமலும், பிறர் துன்பம் படும்போது அந்த துன்பத்தை போக்கும் அளவுக்கு நம்மளுடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் உண்டான ஒரு நெறிமுறை. இதுதான் நம்ம சொல்லும்போது தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. இதுல சாமிஜி இந்த சாதனையே வெற்றி தரும் என்ற சாதனை தான் பயன் தரும் என்றதுல 2 விஷயங்களை சொல்றார். முதல்ல அறநெறிகள், அப்புறமா அறிவு நிலைப்படிகள். அறநெறிகள் போது ஒழுக்கம், கடமை, ஈகை, மொராலிட்டி, டியூட்டி அண்ட் சேரிட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகை என்னும் போது இது அடிப்படையானது. ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கம்தான் அடிப்படையானது. இந்த ஒழுக்கம் இல்லைன்னா வேற ஒன்றுமே பெற முடியாது. அதனால ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். அப்போ ஒழுக்கம் தான் அடிப்படை. இதை நாம வாழ்க்கையிலே கடைபிடித்தால் வெற்றி என்பது நிச்சயமானது. கடமைக்கு தெரியும், கடன் பட்டிருக்கிறோம். கடமை, டியூ டு த சொசைட்டி, டியூட்டி. இந்த உலகத்திற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்துதான் ஆக வேண்டும். அது சொல்லும் போது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய பொறுப்பு மனைவியை காப்பாற்ற வேண்டியது, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது, தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டியது. அதான் இல்வாழ் கடமை. அதுல கூட சொல்லும்போது ஒருபடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகுக்கு உடனே தந்திரு. எவ்வளவு பேருடைய அன்பளிப்பால் தான் நம்ம இந்த வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. உலக சமுதாயம் எல்லோருடைய கூட்டு முயற்சியால நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய கடமையை நாம் செய்யணும். அதாவது உடல் எடுத்து உயிரெடுத்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து அறிவூட்டி இன்றும் கூட எனக்கு உணவு, உடை, இன்னும் பல வசதிகள் எல்லாம் தருகின்ற மனித சமுதாயத்திற்கு என் சக்தி தன்னை தக்க முறையில் பயன்படுத்துகிறேன் என்ற பெருநோக்கு செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரறமாகும். மனிதனுடைய நோக்கம் என்னன்னா, இறைவனை உணர்ந்து இறை உணர்வோடு கூடிய அற வாழ்க்கை. அந்த இறை உணர்வோடு கூடிய அற வாழ்க்கையில அன்பே பிரதானமானது. அன்புதான் எல்லாம் அடிப்படை. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ எல்லாவற்றிலும் இறைவனை காணுது. அந்த வகையிலேயே நம்ம கடமையை செய்ய நமக்கு பொறுப்பு உள்ளது. அதான் சொல்லும்போது இன்றும் கூட எனக்கு உணவு, உடை மற்றும் பல வசதிகளை எல்லாம் தருகின்ற மனித சமுதாயத்திற்கு என் சக்தி இதனை நல்ல முறையில் பயன்படுத்துகிறேன் இந்த பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரறமாகும். அதல்ல நிஷ்காமிய கர்மம். கடமையை செய், பலரை எதிர்ப்பார். இன்னைக்கு கூட நாம சமுதாயத்திலிருந்து பெற்றதை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இன்றைக்கு வளம் கொழித்திருக்கிறது. நமக்கு எல்லா கல்வி, செல்வம் எல்லாமே நமக்கு இருக்கு. இதெல்லாம் யாரால பெற்றது? அதனால பாரதி சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, நிதி மிகுந்தவர் பொற்குயை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவும் இல்லாதோர் வாய்ச்சொல்லர்லே, உடல் உரம் மிக்கோர் உடல் உழைப்பை தாரி. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? சமுதாய மேன்மைக்காக நாமோ
அதாவது பொருள் ஈட்டி இல்லம் கொண்டு வந்து அதை செலவு செய்து அதை சேமித்து மற்றவர்களுக்கு கொடுத்து இனிமையாக வாழ வேண்டும். அதுதான் அறவாழ்க்கை. அறவாழ்க்கையில் சொல்லும்போது ஒழுக்கம், கடமை, ஈகை. ஈகை என்னும்போது பிறர் படும் துன்பம் கண்டு வலிய சென்று உதவுதல். பிறர் படும் துன்பம் கண்டு வலிய சென்று உதவுதல், அதுதான் ஈகை. இது மதங்கள்ல, குறிப்பா எல்லா மதங்கள்லயும் ஈகை என்பது வலியுறுத்தப்படுகிறது. யாருக்கும் உதவி பண்ணும், துன்பப்படுவோருக்கு நம்மளால் முடிஞ்ச வரைகளை உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன கதை சொல்றாரு. இதுல ஒரு நண்பர் என்ன பண்றாரு, ஒரு கோவில்ல தர்மம் ஒரு 10 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. அந்த 10 ரூபாய் கொடுக்கும்போது வரிசையில் நின்று வந்து வாங்கி போறாங்க. ஒருத்தர் மட்டும் 2வது தடவை வராரு. அந்த 2வது தடவை வந்தவரை இவர் பார்த்துட்டு, நீ 2வது தடவை வந்திருக்கியப்பா, உனக்கு கிடையாதுப்பான்னு சொல்றாரு. அப்போ அவரு சரின்னு போயிடுறாரு. இரவு கனவுல சாமிஜி கனவுல வராரு. இறைவன் கனவுல வந்து, அப்பா நீ தர்மம் பண்ண இன்னைக்கு நல்ல விஷயம்தான், ஆனா 2வதா ஒருத்தர் வந்து கை நீட்டும் போது இல்லைன்னு மறுத்துட்டியப்பா, அது சரியா அப்படின்னு நீ யோசிச்சுப்பாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. நீ குழந்தையா இருக்கும்போது உன்னுடைய அம்மா என்ன வேண்டிக்கிறாங்க, எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. நீ பிறந்த, அதுக்கப்புறம் பையனுக்கு நல்லா படிப்பு வரணும், அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் ஆகணும், இதெல்லாம் வேண்டிக்கிறாங்க. எல்லாமே கிடைச்சிது. நீயும் நல்ல வளமா இருக்க. ஆனா நீ மற்றவங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு 2வது வந்து கேட்டாருன்றதால இல்லைன்னு சொல்லிட்டியா, நான் இதெல்லாம் மறுத்து இருந்தால் இதெல்லாம் உனக்கு சாத்தியமாயிருக்குமா அப்படின்னு கேட்கிறேன். இதை எதுக்கு சொல்றான்னா, உதவி செய்யணும்னு வந்துட்டோன்னு வச்சுங்க, இதெல்லாம் எதையுமே பார்க்கக்கூடாது. 2வது தடவையா 3வது தடவையா குலமா கோத்திரமா இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. பரந்த விரிந்த நிலையில மனம் செயல்படும், குறுகிய நிலையில இல்லை, விசாலமான எண்ணத்தோடு செயல்படும். இதுதான் சாமி சொல்லும்போது இறை, அதாவது அற வாழ்க்கை. அப்புறம் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர், அறிவுநிலை படிகள்னு சொல்றார். நமக்கு தெரியும் அறிவுநிலை படிகள்ல நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர், ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசேஷன். நம்பிக்கை. இப்ப பக்தி மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் இந்த உலகத்துல. இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமானவன் இறைவன், அவனன்றி ஒருவனும் அசையாது. அப்படி இருக்கும்போது இந்த இறைவனை பற்றி ஒரு நம்மளுடைய எண்ணம் மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இறைவனரோடு கூடிய அற வாழ்க்கை, அதான் நம்பிக்கை. அது பக்தி மார்க்கத்தை ஒரு அடிப்படையாக, பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலை அது. அதுதான் பிள்ளைக்கு தகப்பன் காட்டி யார் பேர் தகப்பன் சொல்றாங்களோ அதுதான் பக்தி. அதாவது என்னன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு இவர் தான் அப்பான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்தி நிலையில என்ன சொல்றாங்கன்னா, அறிவுக்கு அறிவு அடிமையாவதே பக்தி, அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். ஞானம் என்றது அறிவின் தெளிவு. அப்ப அறிவின் தெளிவு வரத்துக்கு முன்ன என்ன ஆகணும், நம்பிக்கை, ஃபெய்த். அப்போ பக்தி மார்க்கம் அந்த நம்பிக்கை கொடுக்க, இறைவன் ஒருத்தர் இருக்காரு, இந்த இறைவன் இல்லை இறை கருத்துக்களை போதிக்கிறது. அந்த இறைவன் இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. அணு முதல் அண்டங்களாக இருக்கின்ற இறைவன், அண்டத்தில் கடவுள் போற்றப்படுவோன், பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆன பொருட்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதினான். அப்போ உருவங்கள் கோடான கோடியாய் அவை உள்ளும் புறவுமாய் ஊடுருவி நிறைந்த இங்கு ஒரு சக்தி, அறிவாம் இயற்கையாம் கடவுளாம். இப்ப எல்லாமாக இருக்கின்ற இறைவனை நம் மனதில் கொள்ளணும். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த காலத்துல என்ன, பக்தி மார்க்கத்துல சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று பல்வேறு நிலைகள்ல மனிதனை தயார்படுத்துவதற்காக அமைந்தது. அதுல சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது முதல் 2. முதல்ல கடவுளை போற்றும் விதமாக பூஜை புனஸ்காரங்கள், தோத்திர பாடல்கள், இதெல்லாம். அதுக்கு 3வதாக வரும்போது சரியை, கிரியை, யோகம் என்பது ஒரு இணைந்த வாழ்க்கை. அப்போ கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரம் பண்றதை விட இல்லத்தில் இருந்து கொண்டே இறைவனை இருக்கிற இடத்திலே காணுதல், ஞானம், அறிவின் தெளிவு. அப்போ சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும்போது இரண்டர கலத்தல்.
அது இணைந்த வாழ்க்கையில யோகம் என்பது இணைந்த வாழ்க்கை. உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனசுக்கும், தனக்கும் இயற்கைக்கும், சமுதாயத்திற்கும் தனக்கும், இது இணைந்த வாழ்க்கை. ஆனா கடைசி நிலை என்று யோகம் என்னும்போது ஞானம் என்பது தெளிந்த அறிவின் விழிப்பு நிலைத்து என்றும் தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே தொடர்ந்து கடமையென ஆற்றுதல். இதுதான் ஞானம், அறிவின் தெளிவு. இந்த அறிவின் தெளிவு வந்த பிறகு மனுஷனுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் எல்லா பொருட்களையும் இறைவனை காணுதல். இப்போ எல்லாவற்றிலையும் இறைவனை காணும் போது உயிரறிந்தால் அறிவறியும் உலகங்கள்லாம் உயிர்க்குள் இருக்க காணும். உயிரறியா அறிவுநிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். அப்போ எல்லாமாக இருக்கிறது யாரு? இறைவன் தான். அந்த தெளிவு எப்போ வருது? உயிரறிந்தால் அறிவறியும் உலகங்கள்லாம் உயிர்க்குள் இருக்க காணும். உலகங்கள்லாம் உயிர்க்குள், எல்லாவற்றிலையும் இறைவன் ஊடுருவி இருக்கிறார். அதுதான் பாய்ம பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பாய்ம பொருளாக இருக்கின்ற ஒன்றுதான் எல்லாமாக இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறது என்பதை பக்தி மார்க்கம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த பக்தி மார்க்க கருத்துக்கள் தான் நம்ம முதல்ல ஆரம்ப சாதகர்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்காக அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது விளக்கத்துக்கு வரும். கடவுள் இருக்காரு இல்லைன்னு சொல்ல, ஆனா கடவுளையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாமே கொடுப்பாரா? ஒரு சின்ன கதை சொல்லு. ஒருத்தன் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக நமக்கு உதவி பண்றாரா இல்லையான்ட்டு சோதிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்காரு. கடவுள் சாப்பாடு கொடுப்பாருன்னு பாக்குறாரு. அவரு சாப்பாடு கொடுக்கல. ஆனா ஒருத்தர் வந்தாரு, அப்பா ரொம்ப நேரமா உட்காந்துங்கிறே, நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? வேணாம் அப்படின்னுறாரு. சரின்னு அவரும் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அன்பர் வராரு. என்னங்க நீங்க ரொம்ப நேரமா உட்காந்துங்கிறீங்க, மத்தியானம் உணவு இந்த கோயில்ல போடுறாங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கும் அவர் போல. அப்புறம் இரவு படுக்கும்போது அன்னைக்கு பூரா பட்னி. இரவு நேரத்துல கடவுள் அவர் முன்னே தோன்றுறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, கடவுளே இன்னைக்கு பூரா நீ வருவேன்னு பார்த்தேன், ஆனா நீ வரலையே, எனக்கு உதவிலையே அப்படின்னு சொல்றாரு. அப்பா கடவுளுடைய நிலை என்ன? எல்லா இடத்திலும் நீக்கமுற நிலையில் இருப்பவன் இறைவன். அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஆனா அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு. நம்ம கூட சொல்றோம், நாம ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் 10 அடி எடுத்து வைப்பாருன்னு சொல்றோம். அப்ப இறைவன் நம்ம முன்னே கனவுல தோன்றி அசரீரி சொல்லுது, 2 பேர் வந்து உனக்கு உதவி பண்றதுக்காக வந்தாங்க, நீ தான் மறுத்துட்ட, அதனால நீ தான் அதுக்கு ஏத்தமா நடந்து வருதுன்னா உன்னுடைய பசியை போக்கி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்பிக்கை என்னும்போது என்ன? இறைவன் இருக்கிறான், இறைவனை நம்ம மனடியில கொள்ளணும். அதோடு இல்லாம அறவாழ்க்கை வாழணும், இறையுணர்வோட கூடிய அறவாழ்க்கை. இதுதான் தவம் சொல்றாங்க. தவம் என்பது உள்புறம் என்று 2 உண்டு. தவம் என்பது உள்ளாம், தழைக்கும் அறம் புறமாம். அகநோக்கு சிந்தனையில பண்றது தவம், அகத்தவம் அப்படின்னு சொல்றோம். புறத்தவம் எது? தழைக்கும் அறம். அதுதான் அறநெறப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் படிப்பதில்லாமே நன்று. அற வாழ்க்கை தான். அப்போ நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. நம்பிக்கையில் ஆரம்பிச்சு விளக்கத்திற்கு வரும். விளக்கத்திற்கு வரும்போது முழுமை பேரை நோக்கிய பயணத்துக்கு போறோம். அந்த முழுமை பேரை நோக்கிய பயணத்துல நாம தான் உதாரணம் நம்ம கூட பார்க்குறோம். நம்ம தவம் எல்லாம் பண்றோம். அந்த தவம் பண்ணும்போது நல்லது கெட்டது எது என்று ஆராய்ந்து கொண்டு விளக்கத்துக்கு வரும்போது பழக்க பதிவுகள்லேருந்து மாறி விளக்க பதிவுகளுக்கு வரும்போது அந்த விளக்க பதிவுகளையே நம்ம வாழ்வில் தக்க வைத்துக் கொண்டு பழக்க பதிவுகளாக மாற்றிக்கொள்வது. இப்போ பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வரணும், விளக்கத்தில் பெற்றதை தக்க வைத்துக் கொள்வது, அதையே பழக்க பதிவுகளாக மாற்றிக்கொள்வது. அந்த வகையிலே சாமிஜி இந்த 2 அடிப்படையா சொல்றார். முதல்ல இந்த 2 அறநெறிகள், அறிவுநிலை படிகள். அறநெறிகள்ல மொராலிட்டி, டியூட்டி அண்ட் சேரிட்டி, ஒழுக்கம், கடமை, ஈகை. அறிவு நிலைப்படிகள்ல ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசேஷன், நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். அதுக்கப்புறமா 7 முக்கிய விதிகளை சொல்றார். ஒருவரும் சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்றால் இந்த 7 விதிகளை கட்டாயம் நன்குணர்ந்து ஆற்ற வேண்டும். நன்குணர்ந்து ஆற்ற வேண்டும். வாழ்வின் நோக்கம். முதல் விதி என்னன்னா, வாழ்வின் நோக்கம். தேவைகள், விருப்பங்களை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும்.
இந்த எந்த ஒன்றிலும் முரண்பாடு இல்லாமல் அமைத்துக் கொள்ள வேண்டும். தேவைகள் விருப்பங்களை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தேவை, நம்ம கூட பார்த்திருக்கோம். தேவைகள் 3 உணவு இருக்கு இல்லையா, உணவுடைய இருப்பிடம்லாம் இருக்கு இல்லையா, தேவைகள் 3 அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா தேவைகளை வாய்ப்புகளை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் முரண்பாடு இல்லாமல், ஒன்றோடு ஒன்று முரண்படாமல், இதனால அது அதனால இது எந்த விதமான தவறும் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முதல் பாயிண்ட். அப்போ நமக்கு தேவை இருக்கு. தேவை எப்படி இருக்கணும்? அளவறிந்து செயல்படணும். அப்போ அளவறிந்து செயல்படுவதற்கு அளவு முறை காத்தல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தேவையில அளவு முறை. உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம், பாலுணர்வு, எண்ணம், எவற்றையும் மறுப்பதும் மிகப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையா. எல்லாமே தேவை, அளவோடு இருத்தல் அவசியம். இதுதான் அடிப்படை. 2வது விதி சொல்ற, இதை முரண்படாம எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. முரண்படாதன்னா அளவுக்கு அதிகமா. அளவுன்னா என்ன? அதிகம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம், இயற்கைக்கு முரணாக வேண்டாம். லிமிட் அண்ட் மெத்தட். we should exercise some limit and method. இதுதான் அளவு முறை. 2வதாக அமைந்த வாய்ப்புகள், இதெல்லாம் தக்க முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமைந்த சூழ்நிலை மற்றும் வாய்ப்புகளை தக்க முறையிலே பயன்படுத்திக் கொள்ளணும். சூழ்நிலை என்னும் போது ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. ஒரு சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குகிறது. ஒரு ஒரு அரசகுமாரனும் ஒரு விவசாயியின் மகனும் நண்பர்களாக இருக்கிறார். அந்த விவசாயினுடைய மகன் அரசகுமாரனோடு சேர்ந்து அந்த அரசகுமாரனுடைய பழக்க வழக்கங்கள் அவனுக்கு வந்து, அப்போ சூழ்நிலை தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. அதே அரசகுமாரன் ஒரு விவசாய குடும்பத்துல வாழும்போது அவனுடைய எண்ணம்லாம் எதுல இருக்கும்? விவசாயத்திலே இருக்கும். ஏன்னா அவனுடைய நண்பன் அந்த விவசாயத்துல இருக்கான். அப்போ சூழ்நிலை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது, நல்லவனாகவோ கெட்டவனாகவோ உருவாக்குகிறது. அப்போ சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு அமைந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு வந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கணும். நம்ம கூட பார்க்குறோம் நிறைய இடத்துலலாம், நீங்க இதை எடுத்துக்கங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க, யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் முன்னேற துடிப்பவர்கள். அப்போ வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது 2வது அமைந்த சூழ்நிலை மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுதல். 3வதாக என்ன சொல்றேன்னா, இயற்கை ஒழுங்கமைப்பை, அதனுடைய செயல் விளைவு, காரண காரிய விளைவுகளை, ஆற்றல் விளைவுகளை நன்குணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது என்ன சொல்றாரு? இயற்கை ஒழுங்கமைப்பு, அதனுடைய ஆற்றல்கள், அதனுடைய காரண காரிய விளைவுகள், அதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு செயல்படும். இயற்கையை மதித்து வாழ்தல், வேற ஒண்ணும் இல்லை. இயற்கையை, அதான் இயற்கை விதி அப்படின்னு சொல்றோம்ல, இயற்கை சட்டம் அப்படின்னு சொல்றோம். அதை நன்குணர்ந்து, அதுதான் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா சாமிஜி, இயற்கையில் விளையும் இன்பங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செயற்கையாக துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இயற்கையில் வரும் துன்பங்களை நீக்க முயல வேண்டும். 3வது என்ன? இயற்கை கட்டமைப்பு ஒழுங்கமைப்பை உணர்ந்துக்கணும். இயற்கை தான் இறைவனாக வந்துள்ளது, எல்லாமாக இருக்கிறது. அப்போ எல்லாமாக இருக்கின்ற இறைவன் தான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லுகின்ற இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அப்படி எல்லாமாக இருக்கும் போது எல்லாமே ஏதோ ஒரு சட்டத்திட்டத்தினுடையபடி நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம புறப்படுறதுல பிரயோஜனம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அது உலகியல். அதனால அதை நம்ம நெறி நின்று வாழ்ந்தா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இயற்கை ஒழுங்கமைப்பு, அதனுடைய ஆற்றல் விளைவுகள். இயற்கையுடைய ஆற்றல் என்ன? சூரியன் வருவது எவராலோ, சந்திரன் தெரிவது எவராலோ, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் தெரிவது இவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலோ, பெருமழை பொழிவது எவராலோ, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நாம் உணரமோ வேண்டாமோ. இதெல்லாம் நாமக்கல் கவிஞர். அப்போ இதெல்லாம் நம்ம இறைவனுடைய இயற்கையினுடைய அன்பளிப்பு. இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? இயற்கை ஒழுங்கமைப்பு அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இதை நம்ம மதித்து நடக்கணும். அதனால துன்பம் இல்லாம
வாழ முடியும். அப்புறம் நம்மளுடைய வாழ வேண்டிய முறை, வாழ்வின் முறை, நம்ம எப்படி வாழணும், இது அப்புறம் செயல்படுத்த வேண்டிய செயல்கள், இதெல்லாம் வரிசையாக தொகுத்துக் கொள்ள வேண்டும். வாழும் முறை மற்றும் ஆற்ற வேண்டிய செயல்கள். நம்ம மனுஷனா பிறந்து விட்டோம். அப்போ மனுஷனா பிறந்த பிறகு என்ன பண்ணோம்? மனிதனுக்கு உணவு, உடை, ஆகாரம், உழைப்பு தேவை, மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் தேவை. இனி முற்ற வயது வந்தால் வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும். உலகம் சுற்றும் வாய்ப்பும் இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்கும் நல்நிலைவை பண்படுத்த தியானம் வேண்டும். விடல் வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள், விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில். எல்லாமே வேணும் மனுஷனுக்கு. உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் வேணும். அப்போ உற்ற வயது வந்தா வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும். எல்லாமே தேவைதான். அப்போ தேவைகளை நாம முறையாக தொகுத்துக்கொள்ள, வரிசையாக தொகுத்துக்கணும். வாழ வேண்டிய முறை, ஆற்ற வேண்டிய செயல்கள். இப்போ ஆற்ற வேண்டிய செயல்கள் போது நான் தனி மனிதன் அந்த 5 வகை சொல்றான். தான் குற்றம், தான் சுற்றம் ஊரார், தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் ஆற்றும் கடமையே முறையே முக்கியம் கெடாமரும்பார் ஒன்றினால் மற்றும் 5 வகை கடமைகள் சொல்றோம் இல்லையா? அப்போ 5 வகை கடமைகளை நம்ம கடைபிடித்தே தீரணும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில இதுதான் கடமை, ஆற்ற வேண்டிய செயல்கள். இத்தகைய வாழ்வின் முறைக்கு உடல் மன தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். சாமிஜி வரிசையா வரும்போது என்ன சொல்றாரு? 5ஆவதாக சொல்லும் போது அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான உடல் திறன், உடல் தகுதி, மனவளம் இவற்றையெல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய திறனை பெறுவதற்கு தான் நம்மளுடைய உடற்பயிற்சி, தியான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள், சிந்தனை ஆற்றலை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள், இதெல்லாம் தனி மனிதன் வாழ்க்கையில பயன்படுத்தணும். அப்படி பண்ணும்போது அவனுடைய உடல் உரம் பெறுகிறது. அதுக்குதான் என்ன சொல்றாங்க? எளிய முறை உடற்பயிற்சி. நாள்தோறும் எல்லா அவயங்களுக்கும் குறைந்தபட்ச இயக்கத்தை தருவது. எளிய முறை உடற்பயிற்சியில எல்லா அவயங்களுக்கும் குறைந்தபட்ச இயக்கத்தை தருவது. அதே மாதிரி மனவளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தியான பயிற்சிகள். நல்நிலைவை பண்படுத்த தியானம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? விடல் வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள், விளையாது பெருகாது துன்பம் வாழ்வு. அனுபவங்கள்லாம் நம்ம ஒரு பாடமா இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்து, நன்குணர்ந்து செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அப்போ 6ஆவதா சொல்லும்போது விழிப்பு நிலை விடாமுயற்சி. இதுல விழிப்பு நிலை விடாமுயற்சி தேவை. எண்ணம், சொல், செயல் என்ற 3னாலும் விழிப்பு நிலையை காக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். விழிப்பு நிலை அந்த எண்ணம், சொல், செயல் என்ற 3னாலும் எவருக்கெனினோ தனக்கெனினோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உணர்ச்சிக்கு மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ அப்போ தீங்கு தராது, உண்மையிலேயே இன்பத்தை விளைவித்துக் கொண்டு உலகை இயல்போடு ஒட்டி வாழும் செய்கையே புண்ணியமாம், இதற்கு மரணானவெல்லாம் புத்தி பாவம் என்று புத்தி மிக்கோர் விளக்கியுள்ளார். எண்ணம், சொல், செயல் 3னால எவருக்கெனினோ தனக்கெனினோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ துன்பம் தராமை. அப்படி எவர் துன்பப்பட்டாலும் துன்பத்தை போக்கும் அளவுக்கு நம்மளுடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல். எது மூலியமாக? எண்ணம், சொல், செயல் என்ற 3ன் மூலமாக. அதுதான் 6ஆவதாக சொல்லப்பட்ட கருத்து. 7ஆவது என்ன சொல்றான்னா, அகத்தாய்வு மற்றும் செயல் சீர்திருத்தம். அதாவது என்ன சொல்றாரு? அகத்தாய்வுன்னா மனதை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அகத்தாய்வு தெரியும், இன்ட்ராஸ்பெக்ஷன். நம்ம மற்றவங்களை பத்தி தான் நம்ம பேசுவோம், நம்ம பத்தி நம்ம பேசுறதே இல்லை. அப்போ நம்ம பத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அகநோக்கு சிந்தனை. தவம் உள் புறம் என்று 2 உண்டு சொன்னோம் இல்லையா? அகத்தவம் உள்ளாம் தழைக்கும் அறம் புறத்தவமாம். அப்போ அகத்தாய்வு, அகத்தவம் பண்ணிட்டு அகத்தவம் பண்ணா என்ன ஆகும்னா 5 புலன்களை அடக்கி அறிவறிந்தலாம், ஆளுமை பெயர் பெற்றிடலாம், இல்லறத்தை அன்பகமாக மாற்றிடலாம், அனைத்துயிரின் அருநட்பை பெற்றிடலாம். இப்போ அகத்தாய்வு பண்ணா எது நல்லது எது கெட்டது என்று ஆராயக்கூடிய ஒரு தன்மை நமக்கு பிறக்கும். இந்த அகத்தாய்வும் அது செயல்திறன், அதாவது செயல்திறன் போது சிந்தனையை, செயல்திறனை ஊக்குவிக்கும். இதனால என்னென்ன ஆகும்னா சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம்
மூன்றுமே கிடைக்கப்பெறும். அப்ப 7 இந்த விதிகளை நன்குணர்ந்து ஒவ்வொருவரும் உடல் நலம், உடல் தகுதி, உடல் திறன், மனவளம் காத்து பிறருக்கு பாரம் இல்லாது பிறருக்கு ஒத்துமுதியும் வாழ்ந்து மன நிறைவோடும் அமைதியோகும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த 7 விதிகளை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சாமிஜி சொல்றார். அப்போ சாமிஜி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு சாதனை தான் உலகத்திற்கு பயன் தருகிறது என்பதற்கு அடிப்படை தான் எல்லா துறைகளிலும் நாம் இன்று கண்டுள்ள வளர்ச்சிகள். அதிலே ஒரு கவியிலே சொல்லும்போது சாமி சொல்வாரு, உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம், ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வில் பல புதிய சூழ்நிலைக்கேற்ப பலாத்காரமாய் போதிக்கும். அறிஞர் என்றும் அவர் வாழ்வில் சந்தித்த பல உண்மை நிகழ்ச்சிகள் போதும் அவர்கள் வாழ்வில் சந்தித்து ஆராய்ந்த சில உண்மை நிகழ்ச்சிகளின் விளக்கமாகும். இவை சிந்தனையை, செயல்திறனை ஊக்குவிக்கும். அதாவது உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம் அப்படின்னு என்ன, நாம் இன்று அனுபவிக்கின்ற எல்லா வசதிகளையும் அறிஞர் பெருமக்களால பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மக்களால் அளிக்கப்பட்டது. இது ஒரே நாள்ல எல்லா வளர்ச்சியும் நம்ம கண்டுடல. முதல் விஞ்ஞானம் தோன்றும் போது விவசாயம், அந்த விவசாயத்திலேருந்து ஒன்று ஒன்றா வந்துதான் இன்றைக்கு நாம ராக்கெட்ல பயணிக்கிற அளவுக்கு நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதையும் கூட ஒரு கவியில சொல்லும்போது சாமிஜி, பண்டைய நாளில் மனிதர் தங்கள் வாழ்வில் பசி தீர்க்கும் உணவையே இறை என்று மதித்துக் கொண்டார்கள். பின் ஆய்ந்து ஆகாரத்தை கொடுக்கின்ற பூமியே இறைவன் என்றார். பின் கண்டார்கள் நீர், காற்று, அனல், அணு. கண்டார்கள் ஒவ்வொன்றாய் மேலும் மேலும் கருத்தூன்றி ஒவ்வொன்றாய் விண்டார்கள் வெட்ட வழியே முடிவு என்று. அதாவது இன்னைக்கு நாம கண்டிருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி ஒரே நாள்ல வரலன்றதுக்கு நிறைய அடிப்படை காரணங்கள் சாமி சொல்றார். ஒண்ணு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காற்றினுடைய பெருமையை இப்பதான் நம்ம உணர்ந்திருக்கோம். சேட்டலைட்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஜி 4G 5Gலாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அலைக்கற்றைகள்லாம், இதெல்லாம் எப்போ வந்தது? இந்த விஞ்ஞான வளர்ச்சிலாம் ஒரே நாள்ல வந்துடல. முதல்ல ஒன்னொன்னாதான் வந்தது. இந்த உலகத்தினுடைய மாற்றம் எப்படி வந்தது, பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னும் போது முதல்ல காற்று, நெருப்பு, நீர், நிலமா இருக்கு. இப்போ இந்த ஒன்னொன்னையும் கண்டுபிடிக்கும் நிலம் தான் கடவுள் அப்படின்னு சொன்னோம். பண்டைய நாளில் பசி தீர்க்கும் உணவே இறை என்று மதித்தார்கள். முதல்ல இறைவன் யாரு? பசிதான். பசி போகுது இல்லையா, அதை தான் பசியை போக்க வந்தவர் தான் இறைவன் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சியுடைய காரணமாக ஒண்ணு ஒன்னா யோசிக்க பார்க்கறாங்க. ஒவ்வொன்றாய் கருத்தூன்றி யோசிக்கும் போது அது நீரு, அதுக்கப்புறம் காற்று, நெருப்பு, காற்று, அணு அப்படின்னு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கடைசி நிலைக்கு வரும்போது நிலத்தை தான் முதல்ல உணவு, அதுக்கப்புறம் நிலமு, அதுக்கப்புறம் நீர், அப்புறம் ஒன்று ஒன்றா அனுபவத்தில் கண்டு காற்றினுடைய பயன்பாட்டை கடைசியாக தான் நம்ம உணர்ந்து கொண்டோம். அப்போ எல்லாருடைய சாதனை தான் நாம இன்றைக்கு எல்லா வகையிலும் பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் சாமிஜி சொல்லும்போது என்ன சொல்வாருன்னா, வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்களை பின்பற்றி தான் நம்ம வாழறோம். அதனால நம்ம வாழ்க்கையில முரண்பாடு இல்லாம அமைந்த சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு நாம மற்றவங்களுக்கு ஒத்தும் உதவியும் வாழ்கின்ற ஒரு பக்குவத்தை பெறணும். அதுக்குதான் மனவளக்கலை மன்றங்கள்ல அளிக்கப்படுகின்ற பயிற்சிகள் சாதனையும் போதனையோடு கூடிய ஒரு சாதனை மார்க்கமாக அமைந்துள்ளது. அதான் சொல்றோம், வாழ்க்கை தத்துவம், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்து, சினம் தவிர்த்து, கவலை வாழ்விலே நிலவாமல் காத்து அறிவறியும் பயிற்சிகள்லாம் மனவளக்கலை பயில கிட்டும். வாழ்க்கையில் எந்த வயதிலும் உடல் உள்ள சோர்வை போக்கி தாங்கள் காய்கள் கலை கற்று தங்கள் வாழ்வில் வளம் பெற்று வாழ்வதோடு தங்கள் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? இறைநிலையம், ஏதோ ஒரு அறிவை நோக்கிய பயணத்தில் தான், நம்ம இறைவனை நோக்கிய பயணத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம சமுதாயத்திற்கு பாரம் இல்லாமல் இயன்ற மட்டும் உதவியும் ஒத்தும் உதவியும் வாழ்கின்ற ஒரு பக்குவத்தை பெறணும். அதுக்குதான் எல்லா மறைநூல்களும் அதுதான் சொல்லுது. புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாமே இறை கருத்துக்களை போதிக்க வந்ததுதான். ஏன்னா இறை கருத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இறை கருத்துக்கள் தான். இப்ப இறை கருத்துக்கள் மனிதனே மனிதராக வாழ்ப்பதுதான்.
மனிதன் என்ற உருவிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு. மனம் நிறைந்த தேவர் உண்டு, மதி நிறைத்த மனிதன் உண்டு. மனமிதமாய் மக்களுக்கும் மனம் வந்து தொண்டாற்றும் முழு மனிதனே மாமனிதன். அப்போ மனுஷன்ல 2 பிரிவு இருக்கு. இப்போ நல்ல செயல்களை செய்கிறவர்கள் மாமனிதர்கள் என்று சொல்லப்படுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை சாதனையாக இருக்கணும். இந்த சாதனையின் மூலமாக தான் நாம பயன்பெறுறோம். அதோடு இல்லாம சமுதாயம் பயன்பெறுகிறது. தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கின்ற தன்முனைப்பு குந்திப்போம். பவவினைகள் புதிதேழா முன்னும் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவநிலையை ஜீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்கம் ஆகியது. எவரினும் இவ்வழியால் இன்றி உய்ய வேறு வழி ஏது உலகில் எண்ணிப்பாரீர். இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? இறை நோக்கிய பயணம். இது சாதனை மார்க்கமானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் பல்வேறு தரப்பட்ட ஆராய்ச்சியாளர்களாலும் சிந்தனையாளர்களாலும் அறிவியல் அறிஞர்களாலும் அளிக்கப்பட்டது. இதையெல்லாம் நாம பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தும் போது நாம விழிப்பு நிலையில இருக்கணும். அந்த விழிப்பு நிலையில் இருப்பதற்கான பயிற்சிகள் தான் மனவளக்கலை மன்றங்கள்ல ஒரு உடல் நலத்திற்காகவும் மனவளத்திற்காகவும் அளிக்கப்படுகின்ற பயிற்சிகள். அதுதான் தவமுறையும் அறநெறியும் பின்பற்றப்பெற்ற தருக்கென தன்முனைப்பு குஞ்சிப்போம். தன்முனைப்பு தெரியும், தான் தரது. பொருள் பற்று செல்வாக்கப்பட்டு பவவினைகள் புதிதேடா முன்னும் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவநிலையை ஜீவநிலையை உணர்ந்து கொண்டால், இறைவன் எங்க இருக்காரு? எல்லா ஜீவனிலையும் இருக்கார். சிறுமை தரும் மனமயக்க மாயையேது. சிறுமை அதாவது உயிர்தான் உணர்ச்சி நிலையில் மனமாக ஒடுங்கி தன் மூலம் அமர்ந்த நிலையில் மனம் அறிவாக பரமாக. அப்ப எல்லாமா இருக்கிறதுன்னா உயிர் பரம் அறிவு ஒன்றுதான். ஆனா ஒவ்வொன்றும் அந்த நிலைகள்ல மாற்றம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அதை உணர்த்துவதற்கு தான் நாம பயிற்சி முறைகள்ல ஒன்றி போகணும். இது மன அலைச்சலை குறைக்கணும். அந்த மன அலைச்சலை அரை மனதை ஆக்கினியில் நிறைத்து ஒன்ற 5 அடக்கமா. இப்போ பயிற்சி என்ன? தியான பயிற்சிகள். இந்த தியான பயிற்சியை பண்ணும்போதுதான் நம்மளுடைய மன அலைச்சல் விரைவு குறையுது. மன அலைச்சல் விரைவு குறையும் போது தான் பீட்டா இருந்து ஆல்பா தீட்டா டெல்டா என்ற 4 நிலைகள்ல கடைசி நிலையாக நாம டெல்டா நிலைக்கு போகும்போது 3 விதமான பலன்கள். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மைண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த லாஸ் ஆஃப் நேச்சர், செட்ரைட்டிங் த வேர்ட், தாட் அண்ட் டீட். அதாவது மன விரிவு, இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ளுதல், எண்ணம் சொல் செயல் என்ற 3ஐயும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல். இதுதான் அடிப்படை. சாதனையே அறநெறி. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அறநெறி தான். எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் எதுக்காக உருவானது? மக்கள் பயன்பெற வேண்டும். அந்த சாதனங்களை பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம அளவு முறை காத்தோம்னா அது நல்லவையாகவே நமக்கு அமையும். அதனால நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது எளிய முறை பயிற்சிகளாக சாமிஜி எல்லாரும் கொடுத்துருக்காங்க. சாமிஜி சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு? பக்தி மார்க்கம் சொல்றாரு. அதான் பக்தி மார்க்கம், ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசேஷன். அப்போ இறைவன் இருக்கிறான் என்பதை மதங்கள் சொல்லுது. சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் சொல்லுது. அப்புறமா வேதங்கள் சொல்லுது. அப்புறம் மறை கருத்துக்கள் சொல்ல வந்த நூல்கள்லாம் சொல்லுது. எல்லாமே சொன்னாலும் கூட கதைகள்லாம் புராண இதிகாசங்கள் மூலமாக கதைகளின் வாயிலாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு தனி மனிதன் எளிமையாக பின்பற்றுவதற்காக வழிமுறைகள் சாதனை மார்க்கமாக, போதனையோடு கூடிய சாதனை மார்க்கமாக எளிய முறையில் மகரிஷி அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் சிறப்பு. அந்த இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்ம பயிற்சிகளை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பதோ, நம்மளுடைய பிறவி சந்ததிகள் இதை பயன்படுத்தி வளம் பெறவும் காப்போம் என்பதற்காக தான் பள்ளி கல்லூரிகள்ல நம்ம இதை எடுத்து செல்கிறோம். அப்போ சாதனைதான் பயன் தரும் என்ற வகையிலேயே எல்லோருடைய பெருமக்களால் அளிக்கப்பட்ட அன்பளிப்பு தான் கொடை. அன்பளிப்பை விட கொடை தான். இன்னைக்கு நாம் பயன்படுத்துகின்ற எல்லா வளங்களும், வாழ்வில் எல்லா வளங்களையும் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் என்றால் எவ்வளோ அறிஞர் பெருமக்களுடைய உழைப்பு. ஒரு பல்பு எடுத்துக்கணும்னு வச்சுங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பு கண்டுபிடிப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் எல்லாருடைய. ஆனா அது சாமிஜி சொல்லும்போது தான் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அந்தந்த அறிவு நிலையில மனதை செலுத்தினோம்னா
அது உண்மை நிலை புலப்படும். அப்படி இருக்கும்போது இது யாரும் அவருடைய உரிமை என்று கொண்டாட முடியாது. ஏன்னா பரவழியாய் பறந்து விரிந்துள்ள பரம்பொருள் தான் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ற அறிவின் திறனுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறது. அதுதான் சொல்றோம், இயற்கை ஒழுங்கமைப்பை உணர்ந்து கொள்ளுதல். இப்போ இயற்கை என்ன பண்ணுது? அந்த இயற்கையில அமைந்துள்ளதெல்லாம் யார் யார் எந்த மன அலைச்சூழல இருக்காங்களோ அந்த அலைச்சூழலுக்கு ஏற்ற அனுபவங்கள்லாம் அவருடைய அறிவில தோன்றும். அதுக்கு ஒரு பாடல்ல கூட சொல்லுவார், பாட்டெழுதும் பழக்கம் உள்ளோன் அறிவு நன்றாக பொன்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால் நாட்டு மக்கள் கஷ்டம் அவன் அறிவில் தோன்றும், நல்வாழ்வுக்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும், மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேர்தல் போர் மேதினியோர் ஆராயும் முடிவும் காணும், ஏட்டி நிலைய கை எண்ணமோ அகண்ட ஆகாரம் இயற்கை ரகசியெல்லாம் எண்ணமாக மலரும். அப்போ இறை உணர்வோடு கூடிய அற வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணோம்? பாட்டு எழுதும் பழக்கம் உள்ளவங்களுடைய அறிவு பண்பட்டு பற்றற்ற நிலை அடையும். பற்று இல்லாத ஒரு நிலை, விருப்பு வெறுப்பு நிலையை கடந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கும் போது ஒன்று கலத்தல், இறைவனோடு ஒன்று கலத்தல். அதுதான் சொன்ன ஞானம், அறிவின் தெளிவு, சரியை கிரியை யோகம் ஞானம். அந்த 4வது நிலையில யோகம்னா இணைந்த வாழ்க்கை. அப்போ அதுவே அதுவே ஆயிட்டோம்னா அந்த எல்லா ரகசியங்களும் அதுவே சொல்லும். அப்படின்னும் போது பற்றற்ற நிலை அடைந்தா நாட்டு மக்கள் கஷ்டம் அவன் நிறைவில் தோன்று நல்வாழ்விற்கேற்ற முறை எனக்கும் தோன்றும். இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற வகையிலே கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேருதல் போர், மேட்டில் இருக்கக்கூடிய தண்ணி மழை பெய்யுது, கடைசியில படத்தில் தான் போய் சேரும். அது கடல்ல போய் பல்வேறு முறையில போய் குளம் ஆறு ஏரி அப்படின்லாம் போய் கடல்ல சங்கமித்து மீண்டும் நீராவியாகி வந்து மழை பெய்யுது, திரும்ப இடம்பொருள் ஏவலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரேக் ஆயிடுச்சுங்கய்யா. அதை முடிச்சிடணும் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஏட்டிலே கை எண்ணமோ கண்டாகம் ஏக்கை ரகசியம் எல்லாம் எண்ணமாக மலரும். அப்போ நம்ம சாதனை தான் பயன் தரும் என்ற வகையிலே இறை உணர்வோடு நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா இறைவன் நமக்கு உண்டான ஆற்றலையும் அருளையும் வழங்குவான். அதுக்குதான் நம்மளுடைய இறை நம்பிக்கையில வரும்போது நம்ம அகத்தாய் பயிற்சிகள்ல இறைவனை காண முடியும். எங்க? ஊனுக்குள் நீ நின்று உலவினரை காணாமல் நான் என்று எண்ணி அதை எண்ணிந்தேன் பூரணவே அப்படின்னு சொல்றோம், பட்டன்தார் சொல்றார் இல்லையா? அந்த மாதிரி எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல். அந்த வகையிலேயே சாதனை என்பது ஒரு மனிதனை உயர்த்துவதாகவும் சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் அளிக்கப்பட்ட ஒரு கொடை. அதை நல்ல முறையிலே நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்ப ஞானம் யோகம் நல்ல இணைந்த வாழ்க்கை, ஞானம் இரண்டர கலந்தல். இந்த சரிகை கிரிகை அகத்தவம் புறத்தவம்னா அந்த அகத்தவத்துக்கு புறத்தவத்துக்கு உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்லுங்க ஐயா. இல்ல பெரிய வித்தியாசமா? இல்ல, அகத்தவம் என்பது ஒண்ணு இல்ல, தியானம் பண்றது, அகநோக்கு சிந்தனை. புறத்தவம் என்பது அற வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை, முடிஞ்சவரும் உதவி பண்றது. இப்போ நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்வது அகத்தாய்வு, அகத்தவம். அகத்தவம் பண்ணும்போது மனம் ஒரு ஓர்மை நிலைக்கு வருது. ஆனா அகத்தாய்வு பண்ணும் இது புறத்தவம் பண்ணும்போது ஒழுக்கம், கடமை, ஈகை, மற்றவங்களுக்கு தொண்டு செய்யற ஒரு மனப்பான்மை, தன்னுடைய உயிரை பிறர் வளர்த்தக்காக அர்ப்பணிப்பது, அதுதான் தொண்டு. தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்து பிறர் நலத்திற்காக அர்ப்பணித்தது தொண்டு. அதுதான் அகத்தவத்திலிருந்து புறத்தவமா மாறு. அகத்தவம் போயிட்டு தான் புறத்தவம் வர முடியுமா? இல்ல ரெண்டுமே இணைந்து செய்யற ரெண்டும் இணைந்தது ஒன்றோடு. இறை உணர்வும் அற வாழ்க்கையும் இணைந்தது தானே, அது மாதிரிதான் ரெண்டும் இணைந்ததுதான். ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா அம்மா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? அம்மா எனக்கு தான் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, அதாவது ஒருத்தருக்கு தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. ஒருத்தருக்கே ஒருத்தர் கேட்கும் போது பண்ணிட்டு அடுத்த டைம் அவங்களே கேட்கும் போது சொன்னீங்களா, இல்ல அடுத்த வேற யாருன்னாலும் சொன்னீங்களா ஐயா? அதே ஆளு 2வது தடவை கேக்குறாரு. அப்போ இல்லைன்னு சொல்றோம். நாம தர்மம்னு செய்ய வந்துட்ட பிறகு ஆளெல்லாம் பார்க்க கூடாது. அதுதான் கருத்து. அதான்
அவங்க அதுக்கு இத்தனை வாட்டி வந்து கேட்டா என்ன இருக்குது, நம்ம இருக்கிற ஆ வரையும் கொடுக்கணும். அவ்வளவுதான், ஆ வேற ஒண்ணு இல்லை. இந்த விசாலமான மனசு உடனே வந்துடாது. அந்த ஆமா. விசால மனசு வர்றதுக்கு தான் பயிற்சி நம்ம எடுக்கணும். நம்ம ஆ கூட சரிங்க. எடுத்த எடுப்புல என்ன சொல்லுவோம், இதான் வந்து வாங்கி போயிட்டேப்பா, ஏன்பா திருப்பி வரேன்னு கேட்போம் ஆ தான், ஆ இல்லைன்னு ஆ சொல்லல. அந்த ஆ எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறை தான் நம்ம இப்ப மேற்கொள்றோம். ஆ சரி. சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம 100 ரூபா ஆ வச்சிருக்கோம், 10 பேர் ஆமா. கொடுக்கணும்னு நினைக்கிறோம், 8 ஆ பேர் வந்துட்டா, 2 பேர் ரிப்பீட் வந்தாங்க, வந்தும் ஆ போறான், நமக்கு 10 ரூபாய் 100 ரூபாய் தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். ஆஹா. சரியா? ஆமா. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. அதான் புரியல. அதான் அடுத்தவங்களே இன்னொரு முறை வந்து கேட்கும் போது அந்த மாதிரி அதை பத்தி நம்ம சொன்னாங்களான்னு. கவலைப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுக்கணும்னு இருக்குது. இன்னைக்கு அவன் 2 ஆமா. தடவை வாங்கணும்னு இறைய ஆற்றல் இருக்கு. இறைவன் அந்த மாதிரி விதிச்சிருக்கான். நாம இப்படி ஆ கொடுக்கணும்னு இருக்கா, ஒரு வாட்டி வாங்கணும்னு இருக்கு. அதை ஆ நம்ம குறை சொல்ல முடியாது. ஆ சரியா? நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க்கை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ராஜலட்சுமி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்வுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி அம்மா, இருக்கீங்க நல்லா இருக்கமா ஐயா? நீங்க அந்த போஸ்டிங்ல இல்லையா? நீங்க திருவள்ளூர் ஜோன்ல நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன் மீட்டிங்க்குலாம். இல்லம்மா, நீங்க இப்ப இல்ல, இப்ப இல்ல. இல்லைங்களா? சரிங்க, நன்றிங்க. வழக்கம் போல உங்களுது சிறப்பா இருந்ததுங்க. கவிதைங்க அது அட திறந்த வெள்ள மாதிரி கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அதே போல எனக்கு ஒரு டவுட் கிளியர் ஆச்சுங்க. புறத்தவம் அகத்தவன்றதுக்கு நல்ல விளக்கம் சொன்னீங்க. இது வரைக்கும் புறத்தவம்னா நான் வந்து ஜபங்கள், மந்திரங்கள், பரிகாரங்கள், இந்த பிரார்த்தனைகள் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்னது வந்து அறம், ஈகை, இந்த அரசியல் சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. சாமிஜி புத்தகத்திலே இருக்கு, தவம் உள்புறம் ரெண்டு உண்டு, அகத்தவம் உள்ளாம் தழைக்கும் மரம் புறத்தவமான்னு ஒரு பாட்டே கவி இருக்கு, அதுல பாத்துங்க. சரிங்க, நன்றி. உள்புறம் என்று 2 தவம் அப்படின்னு ஆரம்பிக்கும், தவம் உள்புறம் என்று 2 உண்டுன்னு ஆரம்பிக்கும், அதை பார்த்து. சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. வேற யாராவது அன்பர் இருக்கீங்களா கேள்வி கேட்க, ஐயங்கள் தெரியறதுக்கு? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையா? பரவாயில்ல. வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பர் சீனிவாசன் இருக்காங்க. அன்மிட் கொடுத்தாச்சு. சீனிவாசன் ஐயா, ஐயா பேசுங்க. சீனிவாசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த 4 விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுல அந்த சரியை கிரியை அதை பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. சரி, கிரியை, யோகம், ஞானம்ன்றது 4 நிலைகள்ல பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள். கிரியை என்ன பண்ணும்போதுன்னா ஆரம்ப சாதகர்களுக்கானது. அதாவது பக்தி மார்க்கத்திலேயே ஊர்னவங்களுக்கு அது கடவுளை பத்தி தோத்திரங்கள், கடவுளை பத்தி பாடல்கள் சொல்றது, நாமாவளி எல்லாம் சொல்றோம் இல்லையா, பாடல்கள், பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி இறைவனை நம்மோடு ஒன்று கலக்கிறோம். அதாவது கடவுளை கருத்தினை ஒத்துப்பார், கடவுளே கருத்தே கடவுளாய் நிற்கும் காட்சியை காண்பாயாங்க. நம்ம கடவுளை பார்க்கும்போது கடவுள் நமக்கு அருள் பாலிக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் அங்க போகுது. அதனால அவங்க என்ன சரியை கிரியை 2 விதத்துல என்ன பண்றாங்க, பூஜை புனஸ்காரம், மந்திரங்களை உபச்சரிக்கிறது, அதெல்லாம் பண்ணும்போது இந்த உச்சாடனங்களால நமக்கு பயன் கிடைக்குது. அதுக்கப்புறம் யோகம் என்னும் போது இணைந்த வாழ்க்கை, கடவுளை ஒரு தெளிந்த அறிவுக்கு வந்த பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போய் கோயிலுக்கு போறதை விட இங்க இருந்தே பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி தெளிவு வந்த பிறகு, அப்போ நம்மளே வந்தாச்சு. அவரும் நானும் வேற வேற இல்ல, நீ நானும் ஒண்ணு, பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பரம்பொருளே பற்றத்த தெய்வம் என பத்தினேன் உணர்ந்தேன், சிரமமைந்த சிந்தனையை சீரமைத்து பெற்றால் சிறப்புடைய பேரண்டி சீரமைக்கம் கண்டேன், நான் என்ற சித்த இல்லையை நான் கடந்த போது நான் நீயாய், நீ தான் இங்க இருக்கிற, ஒரு இங்க இருக்கும்போது நான் ஏன் இங்க தேடின்னு இருக்கணும்ன்றது யோகம். என்னும் போது என்னன்னா அந்த தெளிந்த நிலையில எல்லாம் நம்ம தான், கடவுள் தான் எல்லாமா, நம்மளோட ஒரு பகுதியை, கடவுளுடைய ஒரு பகுதி தான் நானுமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வது, அதுதான் அறிவித்தல். அவ்வளவுதான். மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காந்திமதி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம். மிக சிறப்பா இல்லைன்னு பார்த்தேன், கேட்டீங்க. ஐயா உங்களுடைய சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்கள் உரை. கேட்கலைங்களா?
கேக்குதுமா? கேக்குது. கேக்குதுங்களாங்க ஐயா? ஐயா பள்ளியில வந்து கேட்கவே எந்த இல்லம்மா, அளவு வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. ஐயா பள்ளியில பள்ளியில எந்த அளவுக்குங்க ஐயா வாழ்க்கையின் சாதனையினுடைய பயன் எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்றத கொஞ்சம் ஒரு சுருக்கமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. பள்ளியில் ஸ்கூல்லையா? ஸ்கூல்லங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பயிற்சி கொடுக்கறதுக்கா இல்ல பள்ளி மாணவர்களா? பொதுவா பள்ளி மாணவர்களுக்கு இது எப்படி நீங்க சாதனையினுடைய பயன் எந்த வகையில எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நான் கொஞ்சம் முதல்ல அவங்களுடைய ஒழுக்க பண்பாடு மாறி போகுது இல்ல, ஒழுக்கமே மாறுது இல்ல. ஒழுக்கம் அந்த ஒழுக்க கலாச்சாரம் மாறிச்சுனாலே அவனுடைய வாழ்க்கை சிறப்பா தானே இருக்கும். சிறப்பா இருக்கும். முதல்ல அவனுக்கு ஒழுக்க நெறியை நம்ம கொடுத்துறோம்ல. அவனுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். உடற்பயிற்சி இல்லைன்னா கூட அவன் விளையாடுறான், அதெல்லாம் உடற்பயிற்சி அவங்களுக்கு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்குது. நல்ல குணாதிசயங்கள் வரணுன்றதுக்காக சில கருத்துக்கள்லாம் நம்ம சொல்றோம்ல. அப்பா அம்மா அப்பா வணங்குப்பா, காலைல எழுந்த உடனே இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கணும் அதெல்லாம் சொல்ல உலகத்தை வாழ்த்துற மாதிரி இருக்குது, உனக்கு உன்னை நீ வாழ்த்துக்கிற மாதிரியே இருக்குது. அதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குது இல்ல. அந்த விளையாட்டு பருவத்துல இருந்து அவங்களுக்கு மாற்றம் வருது இல்ல. ஓஹோ, நல்ல கருத்தை நமக்கு சொல்றாங்க அப்படின்னு காதுல வாங்கும்போது கற்றலின் கேட்டலின் நன்று இல்லையா? படிக்கிறத விட அவன் காதுல வாங்குறது நல்லது தானே. நல்ல விஷயம் சொல்ல அவனுக்கு தெளிவு பிறக்குது. அதனால பள்ளி மாணவர்களுக்கு இது பசுமரத்து ஆணி போல பதிய வைக்கணும். நம்ம சொல்ல சொல்லதான் பசங்களுக்கு புரியும். நம்ம பசங்க சின்ன பசங்க கூட என்ன பண்றாங்க, இந்த டிவி பாக்குறதுல வர்றதெல்லாம் நமக்கு சொல்றாங்களா இல்லையா? எப்படி வருது? எல்லாமே பசுமரத்து ஆணி போல பதியுது. அப்ப நல்ல விஷயங்களை நம்ம பதிய வச்சோம்னா அவங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அந்த கல்வி அமையும். ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. அப்பப்ப சொல்லிட்டு இருக்கணும். நன்றிகள். நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. மிக சிறப்பு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மண் காந்திமதி, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா ஐயா அந்த அகத்தவம் புறத்தவம் சொன்னப்ப விளக்கம் நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப நம்ம தெரியாத நபர்களுக்கு நம்ம உதவி பண்றப்ப மனமுகந்து பண்றோம். என்ன கையில இருக்கோ நம்ம முடிந்த கொடுக்குறோம். இப்ப குடும்ப உறவுகளுக்குள்ள கணவன் வீட்டுக்கு ஒரு இது செய்யறப்ப மனைவிக்கும், மனைவி வீட்டுக்கு செய்யறப்ப கணவனுக்கும் இப்ப தெரிஞ்சுதான் கொடுக்குறோம். உறவுகளுக்கு முன்ன அவங்களுக்கு உதவியாவோ இல்லை ஏதாவது விதத்துல நம்ம செய்யறோம். அதுல பிணக்குகள் வருதுங்களா ஐயா? அதை எப்படிங்க ஐயா? அதாவது இங்கேயும் கொடுக்குற எண்ணங்கள் தான் பண்றோம். பட் வெளியில கொடுக்குறப்ப இருக்கக்கூடிய மனநிலை, குடும்ப உறவுகளுக்கு செய்யறப்ப இருக்கக்கூடிய மனநிலை, அப்படி குடும்பத்தாரில் இருக்கவங்களுக்கு அப்படி கூட இருக்க அததான் மாத்திக்கணும். இதை எப்படி சரி பண்றது? அததான் மாத்திக்கணும். சாமியே அதான் சொல்றாரு. எது செய்யறதா இருந்தாலும் முதல்ல வீட்டுல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு அவன் கொடுக்கல ஏமாத்திட்டான்னா நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. குடும்ப உறுப்பினர்கள் அண்ணனோ தம்பியோ அல்லது மனைவியுடைய மச்சானோ யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்றீங்க, கொடுக்கலன்னா நீங்க என்ன நினைச்சுக்கணும்? நம்ம உறவினர் தானே இதனால பயன்பெற்றாங்க, நண்பர் இல்ல, என்னுடைய உறவினர் பயன்பெற்றாங்க. முடியாத காலத்துல திருப்பி கொடுக்க முடியல, ஏதோ உற்ற காலம் வரும்போது நம்ம உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கணும். இங்கதான் நம்ம மனம் விசாலமாகணும். உறவுகளினுடைய உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி, உறவுகளுக்கு தான் நீங்க முதல்ல பண்ணணும், நண்பர்கள் கிடையாது. முதல்ல உறவுகளின் உண்மை நிலையை உணர்ந்து ஆற்றி, பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையான போதும் உறவுகளின் உண்மை நிலையும் உணர்ந்து ஆற்றி, உறவுகளுக்கு தான் முதல்ல நீங்க பண்ணணும். நான் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏதாவது ஒத்த நேரத்துல நம்மளுக்கு கட்டாயம் உறுதுணையா இருப்பாங்க. நீங்க சொன்னது என்னன்னா, என்னுடைய நண்பருக்கு செஞ்சா கூட அவன் கொடுக்கலன்னா பரவாயில்லன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உறவுக்கு செஞ்சோம்னா நம்ம அது கொடுக்கலன்னா வருத்தமா இருக்குது, இருக்கட்டுமே போட்டோமே, நம்மளுடைய உறவினர் தானே அதை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சுங்க. பெருமனசோடு விசாலமான மனசோடு இருங்க, அது தன்னால சரியா போயிடும், நிறைமனம் ஆயிடும். சரியா? அது பழக்கம் நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். எந்த உதவி செய்வதாக இருந்தாலும் கூட நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிச்சாதான் மனம் விசாலமாகும். இல்லைன்னா ஐயோ அவனுக்கு கொடுத்துட்டனே அப்புறம் அப்படின்னு மனசு துடிக்க ஆரம்பிக்கும். அதனால நோய் தான் வரும். எது இருந்தாலும் மனமோந்து செய்யணும். அப்படி மனமோந்து செய்யும் போது திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அது இயல்பு தான். வாங்குறவங்க ஈஸியா வாங்கிக்குவாங்க பொருளை, திருப்பி கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம அந்த நேரத்துல மனசு கொஞ்சம் விசாலமா வச்சுக்கணும். சரி போறோம், பரவாயில்ல, என்னுடைய மச்சான் தானே, என்னுடைய அண்ணன் தானே, என்னுடைய தம்பி தானே, எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாங்க, என்னுடைய சின்ன வயசுல எவ்வளவு பேர் எவ்வளவு விளையாடி இருப்போம், கூடி ஒற்றுமையா இருந்திருப்போம், எவ்வளவு உதவி செஞ்சிருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோன்னு வச்சுங்க, மனம் நிறைவா இருக்கும். அதனால கவலைப்பட வேணாம். உற்ற காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க உதவியா அமைவாங்க, இருப்பாங்க. சரியா? ஐயா சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, மிக்க சிறப்பு ஐயா. இதுல ஒரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா,
கணவன் வந்து மனைவி வீட்டுக்கு செய்யறப்பையும் மனைவிக்கு வந்து கணவன் வீட்டுக்கு செய்யறப்ப இவங்க கூட இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ஏன் அவங்களுக்கு இப்படி செஞ்சீங்க, இவங்களுக்கு இப்படி செஞ்சீங்க, ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஆப்போசிட் உள்ள பர்சனுக்குள்ள அந்த கூட இருக்கிற உறவுகள் மூலியமா ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படுதுங்களா? ஆனா கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். அது இயற்கைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுணும், அவ்வளவுதான். சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க உங்க உங்க அவங்க தம்பிக்கே கொடுக்குறாரு, அவங்க அப்பாவுக்கே கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல கொடுங்க. நல்லதுதானே செய்யறோம், கெடுதல் செய்யலையே. அதனால நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடணும். அதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்குது, அதெல்லாம் டைம் ஆயிடும். ஒருத்தன் மாடு வாங்கினேன்னு சொல்லுவான், இந்த மாடு வாங்கினா இவ்வளவு பால் கறக்கும், பால் கறந்தா எங்க அம்மாவுக்கு விட்டு கொடுக்கணும், நான் ஏன் உங்க அம்மா விட்டு கொடுக்கணும் சண்டை போட்டு அப்புறமா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சமாதானம் பண்ணி வைப்பான். என்ன சொல்லுவான், மாடு என் தோட்டத்துல மேய்து பணம் கட்டுறான்னு. அந்த மாதிரி கதை இருக்கு, கற்பனை இதெல்லாம். அதனால நல்லதே நடக்கும் நினைங்க, நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி ஐயா. வேற யாரும் கேள்வி கேட்கல போல இருக்கு. சரிங்கம்மா, முடிச்சிடலாம். முடிச்சிடலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு அருமையா பதில் கொடுத்தீங்க. சிந்தனையும் சிறப்பா இருந்தது ஐயா, உங்க சிந்தனையும். அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தனைதான், சாதனை தான் பயன் தருங்கிறத நல்லா அருமையா சொன்னீங்க. எல்லாத்துக்குமே நம்ம பயிற்சி தாயா காரணம், பயிற்சி செய்யலைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதை அருமையா விளக்கி சொன்னீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்ட